தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா இயக்கத்துல ரச்சிதா மகாலட்சுமி, அபி நட்சத்திரா, ராஜ்குமார் நாகராஜ் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் எக்ஸ்ட்ரீம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு கட்டுமான பணி நடக்கிற கட்டிடத்துல ஒரு பெண்ணினுடைய சடலம் கண்டுபிடிக்கப்படுது. அதற்கு பிறகு போலீஸ் விசாரணையை மேற்கொள்றாங்க. அந்த விசாரணையில அபி நட்சத்திரா அப்படிங்கிற ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்டதா கண்டுபிடிக்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து போலீஸ் விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. அந்த கொலைக்கான பின்னணி என்ன, அந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிறத ஒரு கிரைம் த்ரில்லர் கதையா இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்களுக்கான அறிகுறியாவும் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு சில பெண்கள் ஆபாசமா உடை அணிகிறதும், சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல சமூக வலைதளங்கள்ல அநாகரிகமற்ற செயல்களை செய்யறதுனால ஒரு சில அப்பாவி பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற கருவை மையமா வச்சு இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா இந்த படத்தை ஒரு சுவாரஸ்யமான கிரைம் த்ரில்லர் படமா மட்டும் இல்லாம ஒரு பெண்களுக்கான படமாவும் எடுத்திருக்காரு. இந்த படத்துல சப் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்கக்கூடிய ரச்சிதா மகாலட்சுமி ஒரு கம்பீரமான தோற்றத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது விஜயசாந்தி போல ஆக்ஷன் காட்சிகள்லாம் இல்லைனாலும் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கொலைக்கான விசாரணையில அந்த கொலையை எப்படி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற காட்சியில ரொம்ப சிறப்பாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல ஒரு சில பெண்கள் செய்யற குற்றத்தினால எப்படி அப்பாவி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய அபி நட்சத்திரா அப்பாவி பெண்ணா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அப்பாவி பெண்ணாவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவளும் ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அதே போல இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்கக்கூடிய ராஜ்குமார் நாகராஜ் ஒரு சீமான் போல இருக்காரு பாக்குறதுக்கு. குறிப்பா இவர் போலீஸ் கதாபாத்திரமாகட்டும், அரசியல் கதாபாத்திரமாகட்டும், குணச்சித்திர வேதமாகட்டும் எல்லா வேடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இந்த படத்துல ரொம்ப நேர்மையான அதிகாரியா நடிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல நடிக்கக்கூடிய வில்லன் ஆகட்டும், மற்ற நடிகைகள் ஆகட்டும் எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப அளவா சிறப்பா செஞ்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, பின்னணி இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெண்ணினுடைய சடலத்தை காட்டுறாரு. அங்கேயே நமக்கு படத்தினுடைய ஆரம்பத்திலேயே நம்மள கதைக்குள்ள கொண்டு போயிடுறாரு. அதற்கு பிறகு முடிகிற வரைக்கும் இந்த கொலைக்கான பின்னணி என்ன, கொலையாளி யாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா ஆடியன்ஸால யூகிக்க முடியாத அளவுக்கு திரைக்கதையை அமைச்சிருக்காரு. அது பார்க்கிற ரசிகர்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்துது, ரசிக்க வைக்குது. குறிப்பா பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை, அதே போல பாத்தீங்கன்னா போதைப் பொருள், இந்த காட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடமா எடுக்காம ஒரு கமர்ஷியல் படமா சினிமா ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான ஒரு பாடமாவும் இந்த படத்தை எடுத்திருக்காரு. குறிப்பா இந்த படத்தை பாக்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தை சிறப்பா எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த வசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.